ராண்டி ஆர்டன் அவரோட ரெஸ்லிங் கேரியரில் இவ்வளோ பெரிய லிஜெண்ட் ஆகிறதுக்கு வெறும் ஆர்கேவை மட்டும் யூஸ் பண்ணி அவர் வந்ததில்லை. அவர் வந்து அவரோட கேரியரில் ஒவ்வொரு ஃபினிஷிங் மூவாக கொண்டு வந்து கடைசியாக தான் ஆர்கேவை கொண்டு வந்தார். அவரோட இயர்லி கேரியர் ஸ்டேஜில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மூவான ஃபுல் நெல்சன் ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு ஃபினிஷராக வச்சுருந்தார். இந்த மாதிரி வீல் பேரோ சூப்ளெக்ஸ் இந்த மூவ்ஸ்லாம் அவர் போடும்போது அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை அவரால் காட்ட முடிஞ்சுது. அவர் 2002 WWEக்கு டெபியூட் ஆகும்போது அவர் வந்து டைவிங் கிராஸ் பாடியை தான் அவரோட ஸ்மேக்காக யூஸ் பண்ணியிருந்தார். இது வந்து அவரோட அத்லெட்டிசம் அவரோட ஸ்பீடை குறிச்சிச்சு. அதுக்கப்புறமா ஓவர் டிரைவ் ஓசோன் அப்படிங்கிற ஸ்மேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் 2003 அவர் எவல்யூஷன் கூட இருக்கும்போது தான் மொத ஆர்கேவை யூஸ் பண்ணுறாரு. ஹுரிகேன் கூட நடக்கிற மேட்ச்சில் ஒரு ஆர்கேவை யூஸ் பண்ணார். அது ஃபேன்ஸ்க்கு ரொம்ப அன்பிரடிக்டபிளாகவும் அவரால் எப்போனாலும் அந்த மூவ் போடுற மாதிரி இருந்துச்சு. காலப்போக்கில் அதுவே அவரோட சிக்னேச்சர் மூவாக ஆயிடுச்சு. 2007 ராண்டி ஆர்டன் வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருந்தார். அப்போ வந்து அவரோட பண்கிங்கிற ப்ரூட்டலான ஸ்மேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது பல பேரோட கேரியரே முடிச்சதுனால அதை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு டாக் டீம் மேட்ச்சில் மேட் ரிடிலோட ஸ்மேக்கான ப்ரோடருக்கு கூட சும்மா ஃபன்னுக்காக போட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஃபேவரட் மூவ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.